எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் ஹிந்தி வார்த்தைகளையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பையும் அர்த்தத்தையும் கொண்ட வார்த்தைகளையும் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் பெயர் சொல்லா இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், சரிங்களா? அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம். முதல் வார்த்தை ராஜ்குமார். ராஜ்குமார் அப்படின்னா இளவரசன் அப்படின்னு அர்த்தம். ராஜ்குமார் அப்படின்னா இளவரசன் அப்படின்னு அர்த்தம். இரண்டாம் வார்த்தை ஆகாஷ். ஆகாஷ் அப்படின்னா வானம்னு அர்த்தம். ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நியூஸ் வாசிக்கும் போது ஆகாஷ்வாணி செய்திகள். ஆகாஷ் அப்படின்னா வானம், ஆகாய மார்க்கமாக வர்றதுனால அது ஆகாஷ்வாணின்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் அப்படின்னா வானம், ஆகாயம். மூன்றாம் வார்த்தை சந்தியா. சந்தியா அப்படின்னா ஈவினிங், மாலை நேரம். சந்தியா ராகம் அப்படின்னா மாலை நேரத்தில் பாடக்கூடிய ராகத்தை சந்தியா ராகம் அப்படிம்பாங்க. ஸோ சந்தியா அப்படின்னா மாலை நேரம். நான்காம் வார்த்தை தியா. தியா அப்படின்னா தீபம்னு அர்த்தம். தியான்னு பேரில் வைப்பாங்க, சரிங்களா? தியா அப்படின்னா தீபம் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாம் வார்த்தை பிரேம். பிரேம் அப்படின்னா அன்பு, சரிங்களா? பிரேம் அப்படின்னா அன்பு. நீங்கள் மேலும் கற்றுக்கணும், ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.